இந்த இளநரை அப்படிங்கிறது முன்னாடி காலத்துலலாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் லேசாக வரவே ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முறையாகட்டும், உணவு முறையாகட்டும், நிறைய சின்ன குழந்தைகளுக்கே இந்த இளநரை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சாச்சு. அதை அப்படியே விட்டோம்னா அந்த குழந்தைகள் பருவம் வரும்போது தலை ஃபுல்லாகவே வெள்ளையாகக்கூடிய நிலைமையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு வாழ்வியல் முறையில் நாம் இருக்கோம் இல்லையா? அதாவது இதை நாம் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நரைமுடி கருப்பாகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய Sindinga9.com ஆன்லைன் ஷாப்பில் வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதை வாங்கிக்கோங்க, நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. இதை 1 கப்பு நல்லெண்ணெய், 1 கப்பு தேங்காய் எண்ணெய், அரை கப்பு விளக்கெண்ணெய், இதை ஒன்றா ஒரு இரும்பு சட்டிலையோ இல்லை ஒரு கடாயிலையோ விட்டுட்டு நல்லா சூடாகும்போது இந்த வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறத ஒரு கையளவுக்கு எடுத்து போடுங்க. நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு எடுத்து போடுங்க. இதை எடுத்து போட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகி அந்த வேம்பாலம் பட்டை பொடியோட நல்லா அந்த புகை அப்படின்றது வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சட்டியை, எண்ணெய் கடாயை அப்படியே எடுத்து உரமா வச்சுடுங்க. நல்லா இரவு முழுக்க அது அப்படியே சூடு தணியட்டும், சூடு ஆறட்டும். மறுநாள் காலம்பரை எடுத்து நல்ல ஒரு சுத்தமான வெள்ளை துணியோ இல்லை ஒரு வடிகட்டியோ பயன்படுத்தி அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி பாட்டிலில் வச்சுக்கோங்க. அதை தினந்தோறுமோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ இப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு பயன்படுத்திகிட்டே வாங்க. இந்த வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறது இந்த தலைமுடியை முதல்ல ப்ரௌன் ஆக்கும். தொடர்ந்து பயன்படுத்த கருமை நிறமாகிடும். நம்பிக்கையோட தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்வியல் முறையில் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக இந்த இளநரை அப்படிங்கிறது மறைஞ்சிடும். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.